வணக்கம். ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் வழியாக கனெக்ட், ஸ்டார்ட், ரன் மற்றும் ஸ்லிப் ரிங் மோட்டார் உடைய ரொட்டேஷனின் ரிவர்ஸ் டைரக்ஷன் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை டிட்டர்மைன் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சியின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் முடியும் 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரின் டெர்மினல்களை அடையாளம் காணவும், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் மூலம் 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை வயர் அப் செய்து கனெக்ட் செய்யவும், 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை ஸ்டார்ட் செய்து ரன் செய்யவும், ஸ்டார்டிங் கரண்ட் மற்றும் ரன்னிங் கரண்டை அளவிடவும், சுழற்சியின் திசையை மாற்றவும், 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரில் லோடை பயன்படுத்தவும் மற்றும் ஸ்லிப் அளவை அளவிடவும், இந்த சோதனையை நடத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கருவிகள் இதோ. 3 ஃபேஸ் 3 HP 415 volts 50 Hz ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் மற்றும் பிரேக் லோட் அரேஞ்ச்மெண்டோடு, MI வோல்ட் மீட்டர் 0 to 600 volts, MI ammeter 0 to 10 amp, watt meter UPF 600 volt 5 amp, triple pole single throw TPST switch, tachometer, connecting wires. சோதனையை நடத்துவதற்கு முன் முதல் படி ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரின் நேம் பிளேட் விவரங்களை குறிப்பதாகும். ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரின் டெர்மினல்களை ரோட்டார் டெர்மினல்கள் மற்றும் ஸ்டேட்டர் டெர்மினல்கள் என அடையாளம் காணலாம். மீட்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சர்க்யூட் வரைபடத்தின்படி சர்க்யூட்டை கனெக்ட் செய்ய வேண்டும். 3 ஃபேஸ் AC சப்ளையிலிருந்து வயர்கள் ஒவ்வொரு ஃபேஸிலிருந்தும் TPST ஸ்விட்சின் இன்புட் பக்கத்திற்குள் இணைக்கப்படுகின்றன. A மற்றும் B ஃபேஸ்களுக்கு இடையே உள்ள லைன் வோல்டேஜை அளவிட வோல்ட் மீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. B ஃபேஸ் கரண்டை அளவிட அம்மீட்டர் சீரிஸில் இணைக்கப்பட்டுள்ளது. மோட்டாரின் ஸ்டேட்டர் ஃபேஸ் வைண்டிங்ஸ் சர்க்யூட் டயக்ராமின் படி அம்மீட்டர் மூலம் TPST ஸ்விட்சுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ரோட்டார் ஃபேஸ் வைண்டிங்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மோட்டாரின் ரோட்டார் பிரேக்குடன் மெக்கானிக்கலி கப்பல்டாக உள்ளது. ஹேண்ட் வீலை டைட் செய்வதன் மூலம் மோட்டாரில் லோடை அதிகரிக்கலாம். வாட் மீட்டர் 1 மற்றும் வாட் மீட்டர் 2 B டெர்மினல்கள் இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் அதன் காமன் பாயிண்ட் Y ஃபேஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது நாங்கள் சோதனை நடத்த தயாராக இருக்கிறோம். ரோட்டார் சர்க்யூட்டில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் 3 ஃபேஸ் பவர் சப்ளையை இயக்கி TPST ஸ்விட்சை மூடவும். ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை அதன் மேக்ஸிமம் பொசிஷனில் வைத்து கவனிக்கவும். வோல்ட் மீட்டர் ரீடிங் குறித்து அப்சர்வ் செய்த அம்மீட்டர் ரீடிங்க்கு மேல் மதிப்பை கொண்ட ஸ்டார்டிங் கரண்டை காட்டும் அம்மீட்டர் மெஷர்மெண்ட்ஸை கவனிக்கவும். ஸ்டார்டிங் கரண்டை கவனியுங்கள். மோட்டார் மெதுவாக வேகத்தில் சுழலத் தொடங்குகிறது மற்றும் அதன் ரேட்டட் ஸ்பீடை அடைகிறது. இப்போது வோல்ட் மீட்டர், டாக்கோமீட்டர் அளவீடுகளை குறித்துக் கொள்வோம். லைன் வோல்டேஜ், ஸ்டார்டிங் கரண்ட், ரன்னிங் கரண்ட், ஃபுல் லோட் கரண்ட் மற்றும் ஸ்பீடை அட்டவணைப்படுத்தவும். மோட்டாரின் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை கவனித்து ஃபார்வர்ட் டைரக்ஷனாக குறிப்பிடவும்.
0வை அடையும் வரை ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை குறைப்பதன் மூலம் அப்ளைட் வோல்டேஜை குறைக்கவும். 3 ஃபேஸ் சப்ளையை ஸ்விட்ச் ஆஃப் செய்யவும். மோட்டாரின் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை மாற்ற பவர் சப்ளையின் ஏதேனும் 2 ஃபேஸ்களை மாற்றிக்கொள்ளவும், அதாவது RY அல்லது YB. 3 ஃபேஸ் பவர் சப்ளை ஸ்விட்ச் ஆன் செய்து TPST ஸ்விட்சை க்ளோஸ் செய்யவும். ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை அதன் மேக்ஸிமம் பொசிஷனில் வைத்திருங்கள். மோட்டார் மெதுவாக வேகத்தில் சுழலத் தொடங்குகிறது மற்றும் அதன் ரேட்டட் ஸ்பீடை அடைகிறது. மோட்டாரின் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை கவனித்து ரிவர்ஸ் டைரக்ஷனாக குறிப்பிடவும். மோட்டாரின் அதிகரித்த வேகத்தை கவனித்து ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை படிப்படியாக 0க்கு குறைக்கவும். ரோட்டார் சர்க்கியூட்டில் அம்மீட்டர் பாயிண்டரின் விலகலை பார்த்து அது இருபுறமும் ஆசிலேஷன் செய்வதை கவனியுங்கள். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் த டைமர் மற்றும் அம்மீட்டர் பாயிண்டின் ஆசிலேஷன்ஸ்களை பெர் மினிட்டுக்கு அளந்து அட்டவணையில் பதிவு செய்யவும். பிரேக் லோடிங் அரேஞ்ச்மெண்ட்டை டைட் செய்வதன் மூலம் லோடை அதிகரிக்கவும் மற்றும் மீட்டர் அளவீடுகளை படிகளில், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிக்கவும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிமிடத்திற்கு அம்மீட்டரின் அலைவுகளின் ஆசிலேஷன்ஸ்களின் எண்ணிக்கையை பதிவு செய்யவும். இப்போது பரிசோதனை முடிவடைந்தது. லோட் இல்லாத நிலைக்கு பிரேக் லோடின் அரேஞ்ச்மெண்ட்டை லூஸ் செய்யவும். ஸ்விட்ச் ஆஃப் 3 ஃபேஸ் பவர் சப்ளை. ஸ்லிப்பை தீர்மானிக்க வெவ்வேறு பெர்ஃபார்மன்ஸ் பெரிமீட்டர்களை இப்போது கணக்கிடலாம். இப்போது ரீகேப் பார்ப்போம். 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரின் டெர்மினல்களை அடையாளம் காணவும். ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் மூலம் 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை வயர் அப் செய்து கனெக்ட் செய்யவும். 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை ஸ்டார்ட் செய்து ரன் செய்யவும். ஸ்டார்டிங் கரண்ட் மற்றும் ரன்னிங் கரண்டை அளவிடவும். சுழற்சியின் திசையை மாற்றவும். 3 ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரில் லோடை பயன்படுத்தவும் மற்றும் ஸ்லிப்பை அளவிடவும். எனவே ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் வழியாக கனெக்ட், ஸ்டார்ட், ரன் மற்றும் ஸ்லிப் ரிங் மோட்டாருடைய ரொட்டேஷனின் ரிவர்ஸ் டைரக்ஷன் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை டிட்டர்மைன் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.